ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பயிற்சி 1.1ல் 5வது சம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5வது சம் A is equal to 1/9 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனில் A inverse is equal to A transpose என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் A is equal to 1/9 minus 8 1 4 4 4 7 1 minus 8 4 கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா A inverse is equal to A transpose அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். A inverse is equal to A transpose நம்ம இதை நிரூபிக்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இது ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ ரெண்டு சைடுமே ஏவால் மல்டிபிள் பண்ணிக்கணும்னு எழுதிக்கலாம். ஏ இருபுறமும் ஏ ஆல் பெருக்குக அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ரெண்டு சைடுமே ஏழை பெருக்கனால பெருசாக மதிப்பு மாறாது. ஓகேங்களா? இப்போ ரெண்டு சைடுமே ஏஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ. நம்ம ரெண்டு சைடுமே ஏஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்ன தெரியும், ஐன்னு தெரியும். இது பார்த்தீங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸு. ஸோ I3 இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் நமக்கு என்னன்னு தெரியும், சாரி நம்ம ஏ நமக்கு தெரியும் இங்கே. ஸோ அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1/9 நம்ம அப்படியே மாற்ற வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸோட மதிப்பு இப்போ -8 1 4. அப்போ இங்கே அப்படியே எழுதிக்கலாம். -8 1 4 4 4 7. ஸோ 4 4 7. இங்கே 1 -8 4 1 -8 4 அப்படின்ட்டு இருக்காங்க. அதுபோக இன்ட்டு ஏவோட மதிப்பு அதே தாங்க 1/9. அதோட மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. -8 1 4 4 4 7 1 -8 4. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வெளியே இருக்க 1/9 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 × 1 1 தான் வரும். 9 × 9 81. ஓகேங்களா? இப்போ மற்றதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இப்போ இது மல்டிபிள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும்தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும், பார்த்துக்கோங்க. இப்போ -8 × -8 64. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 64. இங்கே ப்ளஸ் 4 × 4 இங்கே வெளியே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. 4 × 4 16. அதே மாதிரி இங்கே 1 × 1 ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 1. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த செகண்டாக இருக்க காலத்தையும் மல்டிபிள் பண்ணணும், பார்த்துங்க. மல்டிபிள் பண்ணும்போது பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ -8 இங்கே 1 இருக்குது. ஸோ -8 4 × 4 ஸோ 16 ப்ளஸ் 16. இங்கே மைனஸ் இருக்கலாம், -1 × 8 8. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரோவையும் இந்த லாஸ்ட்டாக இருக்க காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 8 1 8 2 8 14 4 32. ஸோ மைனஸ் இருக்கனால -32. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 × 7 1 7 7 14 4 28. ஸோ ப்ளஸ் 28. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 இங்கே 4 இருக்குது. ஸோ ப்ளஸ் 4ன்னு வந்துடும். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செகண்டு இந்த ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மட்டும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இங்கே 1 இங்கே -8 இருக்கனால ஸோ 1 × -8 -8. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா +4 இங்கேயும் +4 இருக்குது. ஸோ 4 × 4 16. இங்கே -8 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ -8. இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 1 இங்கேயும் 1 இருக்குது. ஸோ 1 × 1 1. இங்கே ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ் இருக்கலாம். ப்ளஸ்ஸு 4 × 4 16. இங்கே 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். 8 8 64. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் அதே தான் செகண்ட் ரோவையும் தேர்டு காலத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 1 இங்கே 4ன்றதுனால 4. இங்கே 4 ஸோ 4 28 ப்ளஸ் போட்டுக்கலாம். 4 28. இங்கே மைனஸ் இருக்கனால -4 8 32. இப்போ அடுத்தது கடைசியாக இருக்க ரோவையும் இந்த ஃபஸ்ட் இருக்க காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 4 8 32. ஸோ -32. இங்கே 1 இருக்குது, இங்கே சாரி கரெக்ட் தான். இங்கே 7 இங்கே 1 இருக்க சாரி இங்கே 4 இங்கே 7ன்றதுனால இங்கே ரெண்டுமே ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸு 4 28. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு 4 4. இப்போ இந்த லாஸ்ட் ரோவையும் இந்த செகண்டு காலத்தையும் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 1 4. இங்கே 4 × 4 4 28 ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் இங்கே ப்ளஸ் இருக்கனால
4 8 32. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதையும் இந்த காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 4 × 4 16. இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு 7 7 49. இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு 4 4 16. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/81 அப்படியே வந்துடும். இப்போ இங்கே பாருங்க, இப்போ 64 இதை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 70 80 + 1 81. ஸோ 81. இங்கே -8 இருக்குது, இங்கே -8 இருக்குது. -8 -8 -16 ஆயிரும். இப்போ -16 + 16 0 ஆயிரும். ஸோ 0. இங்கே பார்த்தீங்கன்னா 28 + 4 32. இதுவும் 0 ஆயிரும். -32 + 32 0. இங்கே -8 இருக்குது, இங்கே -8 இருக்குது. ஸோ கூட்டினீங்கன்னா -16 + 16 சேர்ந்துச்சுன்னா 0. இப்போ இதை கூட்டினீங்கன்னா அதே தான் வருங்க. 81. இங்கே 0. இங்கே பார்த்தீங்கன்னா 4 32 32 -32 0. இங்கே 28 4 இருக்குது. கூட்டினீங்கன்னா 32 -32ஓட 0 ஆயிரும். இதுவும் அதே தான் இருக்குது. ஸோ 0. இங்கே பார்த்தீங்கன்னா 81 இதோட மதிப்பு. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 81 காமனாக இருக்கனால வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? 1/81 அப்படியே வந்துடும். இங்கே வெளியே எடுக்க போகிறோம் 81. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 81 வெளியே எடுத்துட்டோம்னா 1 0 0. இங்கே 0 1 0. இங்கே 0 0 1. இப்போ பார்த்தீங்கன்னா இருந்ததும் கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா I3 அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துச்சுங்களா? ஸோ I3 இதான் நமக்கு வலப்பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம நிரூபிச்சாச்சு. A inverse is equal to A transpose அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சாச்சு. இப்போ therefore அதை எடுத்து எழுதிக்கலாம். A inverse is equal to A transpose என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எழுதிக்கோங்க. நிரூபிக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்துருச்சுங்க. ஸோ இந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.